நமது அரசியல் உரிமை போராளிகள் மற்றும் இதர மண்ணுரிமை போராளிகள், சாதி ஒழிப்பு போராளிகள் அனைவருக்கும் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஆண்டுதோறும் நாம் இங்கே கூடுவது வெறும் சம்பிரதாயம் அல்ல, நம்மை நாமே மேலாய்வு செய்து கொள்வதற்கும் புத்துணர்வை பெறுவதற்குமான ஒரு நிகழ்வு. ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே நாம் கூடுகிறோம். இது சாதி பெருமை பேசுவதற்காக அல்ல, இறந்தவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற வெறும் சம்பிரதாய நிகழ்வு அல்ல. ஓராண்டு காலம் நாம் இந்த களத்தில் எவ்வாறு களமாடி இருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம், நம் எதிர்காலம் எப்படி அமையும், இனி என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு நாமே மீளாய்வு செய்து கொள்கிற ஒரு களம், நமக்கு நாமே சுய விமர்சனம் செய்து கொள்ளுகிற ஒரு களம், நமக்கு நாமே புத்துணர்வை ஊட்டிக் கொள்கிற ஒரு களம். நம்மை எவரும் பாராட்ட மாட்டார்கள், ஊக்கம் தர மாட்டார்கள். காலமெல்லாம் நம் மீது காழ்ப்புணர்வை கற்கக்கூடியவர்கள்தான் இங்கே மிகுந்திருக்கிறார்கள். அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள்தான் இங்கே அதிகரித்திருக்கிறார்கள். அப்படி வஞ்சமும் சூதும் சூழ்ச்சியும் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் நமக்கு நாமே புத்துணர்வை, புது தெம்பை ஊட்டிக் கொள்வதற்கான ஒரு களம்தான் இந்த மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற களம். நான் அழைக்கும் போதெல்லாம் சலிப்பின்றி ஓடி வந்து இந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிற களம் இந்த களம். எனக்கு என்ன பலன் என்று எதிர்பார்க்காமல், எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பாமல், இந்த தலைமையை நாங்கள் நம்புகிறோம் என்று முற்றும் முழுதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து ஓயாமல் களமாடிக் கொண்டிருக்கிற உங்கள் கால்களில், காலடிகளில் என் நன்றி மலர்களை முதலில் காணிக்கையாக்குகிறேன். சில நாட்களுக்கு முன்பு நான் அம்பேத்கர் திடலில் பேசுகிற போது சொன்னேன், போர்க்களத்தில் என்னை சந்தித்த தோழர்கள் யாரும் என்னை விட்டு போக மாட்டார்கள், போகவில்லை, போனதில்லை என்று சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன், முதலில் இந்த ரத்தம் சிந்தும் களத்திலே என்னோடு கைகோர்த்த தம்பிகள், என்னை அண்ணன் என்றும் தம்பி என்றும் ஏற்றுக்கொண்ட தோழர்கள், இன்றைக்கும் அதே உணர்வோடு, அதே நம்பிக்கையோடு என் கைகளை கோர்த்துக் கொண்டே வருகிறார்கள். யாரும் அவதூறு பரப்பிவிட்டு வெளியேறவில்லை. தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்த பிறகு அல்லது அதற்கு சற்று முன்பு வந்தவர்கள்தான் சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். அந்த நோக்கம் நிறைவேறாத போது இந்த தலைமைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும்
சில கருத்துக்களை அவதூறுகளாக பரப்பிவிட்டு போகிறார்கள். ஆனால் அது எடுபடாது என்பதை இந்த மேலூர் வட்டாரமே நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ அல்லு சில்லுகள் இங்கே வந்து கிராமங்களில் புகுந்து சாதி உணர்வையும் தூண்டிவிட்டு இந்த இயக்கத்திற்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் அவதூறுகளை பரப்பிய போதும் அவர்களால் இங்கே ஒரு வேரை கூட அசைக்க முடியவில்லை. நாம் உயிரோடு இருக்கும் போதே சில சில்லறைகள் என்ன பேசுகின்றன என்றால், மேலவளவுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மேலவளவு முருகேசன் அவர்கள் செருப்படி கொடுப்பது போல் பதிலடி கொடுத்தார். இப்படி பேசுகிறவர்கள் யாரென்றே எங்களுக்கு தெரியாது. சிறுத்தைகள் தான் எங்களுக்கான ஒரே பாதுகாப்பு அரண் என்று பதிலடி கொடுத்தார். இப்படி நாம் விழித்திருக்கிற போதே, உயிர்ப்போடு இருக்கிற போதே திரிபுவாதம் பேசுகிற கும்பலும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன. ஆயிரத்தி 1997 ஆண்டு ஜூன் திங்கள் 30ஆம் நாள் இந்த கொடூரம் அரங்கேறியது. தமிழ்நாடு உறைந்து போனது. வழக்கம் போல அரசியல் கட்சிகள் மௌனித்து கிடந்தன. வழக்கம் போல தலைவர்கள் வாய் திறக்கவில்லை. ஒரு கண்டனம் கூட இல்லை. இதுதான் 97 இருந்த நிலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளின் அரசியல் விரிவாக பேசப்படுகிறது. அதி உச்சமாக ஒரு தலித் முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே அறிவிக்கப்படுகிறார் என்கிற நிலை எட்டியிருக்கிறது. 97 இருந்த நிலை என்ன? 2026 இந்த 29 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஏன் முதலமைச்சராக கூடாது என்கிற விவாதத்தை எழுப்புகிற அளவுக்கு, ஏன் இன்னும் குறிப்பாக திருமாவளவன் ஏன் முதலமைச்சராக கூடாது என்று விவாதிக்கிற அளவுக்கு தமிழக அரசியல் தலைகீழாக மாறி இருக்கிறது என்றால் அதுதான் சிறுத்தைகளின் சாதனை,